ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ரீ சிசில்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தக்காளி ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். இதை வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து இட்லி கூட, தோசை கூட, சப்பாத்தி கூட, சாத்து கூட எல்லாத்துக்கூடையும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு 2 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கிறேன். அதை நல்லா கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து தொடச்சி எடுத்துக்கிறேன். தக்காளி வந்து கொஞ்சம் நசுங்கின மாதிரியோ இல்லை அடிப்பட்ட மாதிரியோ இருந்தால் எடுத்துக்காதீங்க. இப்போ தக்காளியை வந்து நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இதுக்கப்புறமேட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். நான் 4 நாளாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா இதை வதக்கிட்டு அரைக்கிறதுனால கொஞ்சம் பெருசாகவே நான் கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஊற்றிக்கோங்க. ஏன்னா ஊறுகானால கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியை வந்து அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும். ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, ஊறுகாய் வந்து சீக்கிரம் கெட்டு போயிடாது. அதுக்காக கெடாமல் இருக்கணுன்றதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு தக்காளியை வதக்கிக்கிறோம். அது கூடயே நான் வந்து ஒரு கை வந்து புளி போட்டுக்கிறேன். நான் எடுத்திருக்க தக்காளி அளவுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அதுக்கு அளவுக்கு போட்டுக்கிறேன். இல்லை உங்களுக்கு புளிப்பு ஜாஸ்தி பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் புளி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கிறேன். இந்த கல்லுப்பு ஏன் போடுறேன்னா, அது சீக்கிரம் வந்து வெந்துடும். தக்காளி சீக்கிரம் வெந்துடும். தோல் தனியாக சதை தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதுக்காக நான் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கிறேன். புளி வந்து எதுக்கு போடுறோம் அப்படின்னா, வினிகர் ஊற்றுவோம்ல ஊறுகாய்க்கு, அதுக்கு பதிலாக நம்ம இங்கே வந்து புளியை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த புளியில் இருக்க புளிப்பு தன்மையே வந்து நம்ம ஊறுகாவை வந்து கெடாமல் வச்சுக்கோம். அதுக்கு தான். இப்போ வந்து நல்லா தண்ணி விட்டுருச்சு. இந்த சமயத்தில் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா வெந்துடுச்சு. ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கிறேன். இந்த ஊறுகாய் செய்கிறப்போ நம்ம வந்து தண்ணி எதுலேயுமே ஆட் பண்ணிடவே கூடாது. இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்திருக்கேன் நான். அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் வந்து கடுகு எடுத்திருக்கேன். இதை வந்து அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப வந்து கருக விட்டுறக்கூடாது. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். அது நல்லா செவந்து வரும். அந்த கடுகும் நல்லா பொரிஞ்சு வந்துடும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் அதை ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுட்டு நல்லா பொடி பண்ணி நைஸாக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பொடி ஜாஸ்தியாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை, நம்ம ரசத்துக்கெலாம் கூட இதை போட்டுக்கலாம். இப்போது அரைச்ச பொடியை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கோங்க. இப்போ நான் எங்கள் வீட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுனால நான் இவ்வளோ மட்டும் ஊற்றிக்கிறேன். ஏன்னா இது வந்து 1 மந்த்லேயே அந்த ஊறுகாய் காலி ஆகிடும். அதனால் நான் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். நீங்கள் வெளியே எங்கேயாவது கொடுக்கணும், இல்லை பசங்க ஹாஸ்டலில் இருக்காங்க கொடுத்து விடணும் அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் நிறையாவே கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. இது கூட வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 10 இல்லைனா 20 பல் பூண்டை வந்து தோலோடு அம்மியில் தட்டி எடுத்து வச்சுக்கிறேன். அதையும் இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறது வந்து ஒரு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஏன் எண்ணெயிலேயே மிளகாத்தூளை போடுறேன் அப்படின்னா, அதோட பச்சை வாடையை எடுத்துரும். அது இல்லாமல் ஊறுகாய்க்கும் நல்லா டார்க் கலர் கிடைக்கும். இப்போ நம்ம வதக்கி ஆற வச்சுருந்த அந்த தக்காளியை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ அரைச்சதை வந்து எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க. அரைக்கிறது வந்து நம்ம விருப்பம் தான். கொஞ்சம் குறைன்னு வேணுனாலும் அரைச்சிக்கலாம். நைஸாக தான் இருந்தால் பிடிக்கும் அப்படின்னாலும் நைஸாக அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வதக்கணும்ல அந்த தக்காளியை வந்து மத்து வச்சு கடைஞ்சி விட்டுட்டும் இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. தூள் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ கல்லுப்பு போட்டுறாதீங்க, ஏன்னா அளவு தெரியாது. அது இல்லாமல் ஊறுகாய் வந்து கொஞ்சம் உப்பு சுல்லுன்றதாக தான் நல்லாயிருக்கும். நம்ம வதக்கிறப்போ கொஞ்சமாக தான் உப்பு போட்டிருப்போம். ஸோ நிச்சயமாக உப்பு பற்றியிருக்காது. அதனால் நான் இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா வதக்குங்க. ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நம்ம அரைச்சிட்டு இதில் சேர்க்குறோம்ல, அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் ஒட்டி இருக்குன்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி கழுவிலாம் இதில் ஊற்றிடாதீங்க. தண்ணியே யூஸ் பண்ணாமல் தான் நம்ம வந்து இந்த ஊறுகாய் செய்யணும். அந்த தப்பை யாரும் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து அந்த ஊறுகாய் வந்து நல்லா அதை எண்ணெயெல்லாம் இழுத்துட்டு இப்போ வெளியே வந்து கக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த எண்ணெயெல்லாம் இப்போ வெளியே இதுமாரி மேலே மதக்கிறப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருந்தோம்ல வெந்தய பொடி, அதை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2-2.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஊறுகாய் ஃபுல்லாக செஞ்சு முடிக்கிற வரைக்குமே நம்ம அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். இப்போ வந்து ஊறுகாய் வந்து நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. அது இல்லாமல் நம்ம கிண்ட அதில் வந்து எண்ணெய் வந்து ஃபுல்லாக மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடாதீங்க. இல்லைனா நம்ம குக் பண்ணுறப்பையும் நீங்கள் தட்டு போட்டு மூடவே கூடாது. ஏன்னா தட்டில் வந்து வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஃபார்ம் ஆகி என்ன பண்ணணும்னு அது வேர்த்து கொட்டி அதில் இருக்க தண்ணி வந்து
ஊறுகாயில் தான் ஊற்றும். ஸோ அப்படி ஊற்றினாலும் ஊறுகாய் வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால் தட்டு போட்டு கவர் பண்ணக்கூடாது. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஃபேன் காற்றுல வச்சு நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு ஒரு பாட்டில்லையோ ஒரு டப்பாலையோ போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து சுட சுட இட்லி கூட, சப்பாத்தி கூட, அப்புறம் சுடுசாதத்தில் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுட்டு சுட்டாப்பளம் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய்.